மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் இன்று பகல் 2 மணிக்கு துலா உற்சவம் நடைபெறவுள்ளது. அதனையொட்டி காலை முதலே காவிரியில் பொதுமக்கள் நீராடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணகுமாரிடம் கேட்கலாம். கிருஷ்ணகுமார், விவரங்கள். சிவரஞ்சனி, மயிலாடுதுறை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஐதீக திருவிழாவான கடைமுக தீர்த்தவாரி உற்சவமானது இன்று நடைபெற உள்ளது. கோடிக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடியதால் கருமை நிறம் அடைந்த கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகள் சிவபெருமானிடம் பிரார்த்தித்ததாகவும் அவர்களிடம் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் ஐப்பசி மாதம் 30 நாட்களும் புனித நீராடி விமோச்சனம் பெற சிவபெருமான் அருளியாகவும் ஐதீகம் உண்டு. இந்த ஐதீகத்தை பின்பற்றும் வகையில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாதம் 30 நாட்களும் பக்தர்கள் காவிரி நதிக்கரையில் புனித நீராடி வழிபடுவதாக வழக்கம். குறிப்பாக கடைசி 10 நாள் உற்சவத்தில் சிவாலயங்களில் கொடியேற்றம் மற்றும் வைணவ தலமான பரிமள ரங்கநாதர் கோயிலில் கொடியேற்றம் நடைபெற்று தினசரி உற்சவமானது நடைபெற்று வருகிறது. அதன் கடைசி உற்சவ திருநாளான கடைமுக தீர்த்தவாரி உற்சவம் இன்று நடைபெறுகிறது. விழாவையொட்டி இன்று காலை முதலேயே தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரியின் இரு கரைகளிலும் புனித நீராடி வருகிறார்கள். இந்த விழாவானது இன்று மதியம் 2 மணியளவில் நடைபெற உள்ளது. இந்த விழாவில் மயிலாடுதுறையில் உள்ள பரிமள ரங்கநாதர், மாயூரநாதர், காசி விஸ்வநாதர், வதானியேஸ்வரர், ஐயாரப்பர் உள்ளிட்ட பல்வேறு வைணவ மற்றும் சிவாலயங்களிலிருந்து காவிரியின் இரு கரைகளிலும் சுவாமிகள் பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி ஒரே நேரத்தில் தீர்த்தவாரியாகும். அப்போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராட உள்ளார்கள். சிவரஞ்சனி, இந்த விழாவை போலீசார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் மயிலாடுதுறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.